மனைவி சீக்கிரமாக சென்று என்னுடைய மனைவி அழைத்து வாடா என்று சொன்னேன். ஒன்னும் வர சொல்லி விட்டுங்க. வர சொல்லி விட்டேன். எங்க போயிருப்பா நாதியர் முண்டை காட்டாங்க. நாதியர் முண்டை கதாவோட எங்க போயிருப்பா? உன்னுடைய மனைவி என்னுடைய மனைவி அரபணையில் ஒரே இடத்துல இருந்தார்கள். என் பொண்டாட்டி சொல்லி கூட்டிட்டு வாடி அப்படின்னு. சரி, அதனால என் பொண்டாட்டி திட்டுறேன். நாதிரி காண்டவளி எங்க போயிருப்பாங்க? என்னடா பாட்டு பாடிட்டு பொண்டாடி காணாடு எங்கிருந்து போய் பாட்டு பாடிட்டு இருந்தா போனா போயிட்டு பாட்டு பாடி ஏன் சொந்த கதைங்க சொல்லுங்க. சீக்கிரமாக சென்று என்னுடைய வலையை அழைத்து வாடா என்று சொன்னேனே. வருவா இருந்தா போன் கொடுவே தூக்குவான். என்னத்த ஆளாத்திடா எட்ட வரும் முன்னே எடுப்பாள். என்னத்த விளக்கு மாத்தியா ஆளாத்திடா. என்னடா எதிர்த்தா தப்பு தப்பு அம்மா உன்னை நல்லபடியா பெற்றிருக்காரா. என் ஆரோக்கிய தேடி இந்த பொண்ணுங்காலையும் பாடிதான் புரிஞ்சு போச்சிடா. அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு போச்சிடா. பின்னால சுத்த வச்சு குழியாக வச்சு இல்லாத கணக்கை எல்லாம்
ஊத்துறாங்கடா அவங்க பார்வையாலே பால்தாயல ஊத்துறாங்கடா அந்த பொண்ணுங்களே இப்படிதான் போய் போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லறன்னு தெரிஞ்சு போச்சுடா காசு வாங்கி கொடுக்கிறோம் கவிதை எழுதி கொடுக்கிறோம் செல்லு வாங்கி கொடுக்கிறோம் நீ சார்ஜ் பண்ணி கொடுக்கிறோம் அன்பை கூட வாரி வாரி கொடுக்கிறோம் வீட்டுக்கு தான் ரேஷன் வாங்கி கொடுக்கிறோம் அவன் கொடுப்பதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்க தான் நமக்கு வேதனையை கொடுக்கிறாங்க என்னடா இதுல நீதி நேர்மை இருக்குதான்னு சொல்லுடா பொண்ணுங்களே இப்படிதான் பொறுமை போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கல்லாரன்னு தெரிஞ்சு உன்னோட பெரிய அளவா போய் என்ன நடக்கிறது என்னன்னு கேக்குறீங்களா இல்லையா இங்க பாருங்க இப்படிங்கிறா அப்படி இப்படிங்கிறா நண்பா என்ன செய்கிறாய் என்னடா என் பொண்டாட்டி இப்படிங்கிறாமா ஊமை போல் தெரிகிறது ஊமையா வாங்க பாருங்க இப்படிங்கிறா அதான் இப்படிங்கிறா ஊமை பாருங்க இவன் என்ன செய்கிறான் கல்லிகை முல்லை மதிக்கிறது பாஞ்சாரம் எனப்படக்கூடிய அனைத்து விதமான வாதிகளை கொண்டு வந்து என்னடா ஏய் நீ ஊமைன்னு சரி தெரியுது ஏடா என் பொண்டாட்டி இப்படிங்கிற இப்படிங்கிற ஆமா யாரும் இல்லையா அவனுக்கு இந்த ஊமையை கிட்ட கேட்கறதுக்கு அக்கா வயசு அவன் ஊமைன்னு தெரியுது சரி என் பொண்டாட்டி பார்த்து இப்படிங்கிறான் சரி இப்படிங்கிறான் இப்படிங்கிறான் எப்படி சொல்லு அக்கா பக்கம் குக்கா பொக்கல்ல சொல்லு சரி ஆமா அதாவது என்னன்னா 1 2 3 4 5 அவனோட பாஷை உனக்கு தான் ஆமாங்க 5ங்கிறது அங்க அப்படி பொக்க என்னடா 1 0 எங்க இது 0 சைபர் அதுக்கு 5 சைபர் அப்புறம் ஒங்க யாரு நான் ஒங்குன்னா ஒண்ணுங்க ஆமா மொத்த அப்புறம் 5 பொக்க ஒங்க கூக்கு ஏய் ஒரு மெண்டல் டைப்
5-0-1 என்ன சைடு கூட்டணுங்க கூட்டி கொடுக்கணும் 5-0-1 ஏங்க 5-0-1 கூட்டி கொடுக்கணும் இல்லைங்க கூட்டி பார்க்கணும் ஏங்க கூட்டி கொடுக்கணுங்க கூட்டி பார்க்கணுங்க ஆமாண்டா 5-0-1 இது மொத்தமா இந்த மூணையும் ஒண்ணா சேர்த்து கூட்டணும். ஆமா 5-0-1 501. என்னடா கிடைக்கிறான்? அட துணி சோப்புங்க துணி சோப்பா 501 துணி சோப்பு வாங்கி துணி துவைக்கணும் அப்படின்னு சொல்றான். ஏய் சரி ஆடிங்க பாரு துணி சோப்பு கடையில போய் சோப்பு வாங்கிட்டு சொன்னீங்க. ஆமா கடையில போய் இப்படி கேட்டுக்கிறான் 5-0 துணி துவைக்கிற சோப்பா அவனுக்குங்க ஏய் நமக்கு பயப்படுறான் அவனுக்கு பைப்ல ஏய் பாராயோ வெண்ணிலாவே பாராயோ வெண்ணிலாவே கேளாயோ எந்த கலையே வாராயோ வெண்ணிலாவே ஆத்துல இருக்குது மீனு ஓ தலையில இருக்குது பேரு ஆத்துல இருக்குது மீனு ஓ தலையில இருக்குது பேரு அட கிணத்துல இருக்குது கண்ட ஓ காலு சந்துக்குள்ள ஏய் கவிஞர் கண்ணதாசா தேவி தஞ்சாவூர் கல்வெட்டுல இருக்கு அதுதான் தேவி எப்படி தங்களுடைய திவ்யபுர பாதங்களுக்கு மனைவியாகப்பட்ட லட்சுமி வணக்கம் சுவாமி கடவுளுடைய பாதத்தை வணங்குவதால் இந்த பூவுலகை எந்த ஒரு குறிப்பாடும் இல்லாமலபடிக்கு நீ மகாராசனாக நீ வாழ்ந்திருக்க வேண்டும். இருந்தாலும் ஒரு விஷயம் அல்லவா, இருவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது யாரோ வருவது போல் தெரிகிறது. உற்சாகமா
யார் என்று தெரியவில்லை. வந்தோடனே இந்த மாயவனுடைய பாதத்தையும் ஆதி லட்சுமியுடைய பாதத்தை பாதத்தை வடித்தார்கள். சொல்றாங்க என்ன அதனாலே கருவுக்குள் இருக்கும் சிசுவருக்கும் உங்களுடைய பொன்னடி கமல பாதங்களுக்கு அதாவது மலையரச பட்டணத்திலே வாழக்கூடிய வரராஜ மகனுக்கு 1000 கோடி தந்தனை செய்கிறோம். இந்த ஆதி லட்சுமி மாயவனுடைய பாதத்தை வனராஜன வனவள்ளி இருவருடைய பாதத்தை படைத்திருக்கிறார். அதனாலே தாங்கள் படைத்தபடியா இந்த பூலோகத்தில் தாங்கள் எப்படி இருக்க வேண்டும்? கோமாளி ஆளுக்காரன் சில பேர் வந்து குளிச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. யாரு என்னன்னு கேட்க மாட்டாங்களா? யாரு பாடுறது? இப்பதான் போய் உட்காந்தா புழுதி கிளப்புற மாதிரி ஆடுறீங்கல்ல, தண்ணி ஊற்றி அடிச்சுட்டு என்ன பண்றோம் இல்ல 4 பேர் இப்படி 4 பேர் அப்படி குடித்த மாதிரி ஆடுறீங்களே. நீங்க எல்லாம் எந்த ஊருக்காரங்க? எலிமேடு எலிமேடுக்காரங்க. என்ன எலிமேடு? ஓ, நீங்க தான் ரெடிமேட் செட்டா? அப்ப ரெடி பண்ணி ஆடுங்க. அப்ப ரெடி பண்ணி அப்புறம் பின்னண்டோரு எலிமேடு பொன்னுசாமி செட்டப்பா. சரி, உங்க கார்டு கொடுங்க. எங்க ஊர்ல உங்களை எல்லாம் போய் வைக்கணும். எதுல? எந்த காட்டுல? எதுல வைக்கிறேன்? எங்க ஊர்ல உங்களை எல்லாம் போய் வைக்கிறேன். எங்க கார்டு மட்டும் கொடுத்து வைக்கிறதுக்கு எங்க காட்டுல நாங்களே போய் படுத்துறோம். அது இல்லைங்க. ஆனா உங்க கார்டு சிவிட்டிங் கார்டு. அனுமாரு சிவிட்டிங் கார்டு. விசிட்டிங் கார்டு தான் பாத்துக்க. சிவிட்டிங் கார்டு. சிவிட்டிங் கார்டு இல்ல, அது கிஸ்டி கார்டு.
ஆமா ஏதோ ஒரு காலம் இப்படி வந்தல எங்களுக்கு ஓய்வு கொடுக்கறதே எங்களுக்கு உசுறு சொல்றீங்க. சரி போயிட்டோம். இருந்தால் ஒரு விஷயம் சரி மகனாச்ச விளையாடிக்கூடிய ஆ. விக்ரம் அவர்களும் ஆ. இளங்கோ அவர்களும் ஆ. விக்ரம் இளங்கோ தானே விக்ரம் அவர்களும் இளங்கோவன் அவர்களும் அவர் சுற்று நமக்காக 50 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். 50 கொடுத்து 3 லட்சமாக மலையாக வளர்ந்து நோயற்ற வாழ்வும் குடிவரத்தும் அடைந்து படிப்பாளர் நல்லா மென்மேலும் உயர்ந்து வாழ்விலே ஒரு அரசு வேலைவாய்ப்பு பெற்று நீடூடி காலம் பாடாது சுகமாக வாழ வேண்டும் என்று இந்த மாயவர் எம்பெருமானையும் பாண்டிய நாட்டு படை இந்த மதுரை வீரனை வேண்டிக் கொள்கிறோம். மனமார்ந்த நன்றி, வணக்கம். இதோ இந்த மாயவனுடைய பாதத்தை ஆதி மகாலட்சுமியுடைய பாதத்தை பணிந்தபடியா இந்த பூ உலகிலே நீங்கள் நலமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் இருவரும் உங்களை வாழ்த்துகிறோம். தங்களுடைய சித்தமே எங்களுடைய பாக்கியம். ஆனால் ஒன்று என்று வராதே இந்த பூலோக அரசனானவர் இன்று தினத்திலே இந்த சங்கீதமாவனை தேடி வந்ததொரு தேடி தேடி எங்களை தேடி வந்திருக்கிறீர்கள், என்ன விஷயம்? இந்த நாளே இந்த வேலையில அதிசீக்கிரமாக வந்திருக்கிறீர்களே, இந்த மலையரசு பட்டணத்திலே வாழ்ந்து வரக்கூடிய வடராஜனுக்கும் வடமலிக்கும் திருமணம் செய்து பல காலமாக குழந்தை பாக்கியமே இல்லையம்மா. குழந்தை பாக்கியம் இல்லாமல் போனது. என்னுடைய குழந்தை மாவட்ட அவரிடம் குழந்தை வர வாங்குவதற்கு நாங்கள் மலையரசு மாயவர் எம்பெருமான் தான் உங்களுக்கு வந்து குலதெய்வம். அதனாலே தெரிந்ததற்கும் தெரியாததற்கும் தெய்வமே துணை சொல்வார்கள். அதற்காக இந்த குலதெய்வத்தை நாடி வந்திருக்கிறீங்க. கடவுளை நம்பினவர் கைவிடப்படார் என்ற பழமொழிக்கிணங்க உங்களுக்காக நாங்கள் குழந்தை குலம் தருகிறோம். ஆண் குழந்தை வேண்டுமா அல்லது பெண் குழந்தை வேண்டுமா? அடுத்தது இந்த நாட்டை ஆளுவதற்கு ஆண் குழந்தை வேண்டுமா இல்ல பெண் குழந்தை வேண்டுமா?
இதோ எங்களுக்கு ஆண் குழந்தை வரவானது வேண்டாம். ஏனென்றால் எங்களுக்கு இத்தனை வருட காலமாக ஆண் குழந்தை பிறக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தோம். சரி. ஆனால் இன்னும் சதாசிவன் அவர்கள் சாரதா அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து 20 ரூபாய் வாரி வழங்கி இருக்கா. எந்த முகம் போனாடு தங்க முகமா இருந்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் படிக்க மகராசனாக வாழ வேண்டும் என்று கடை குடிப்பின் சார்பாக மணிவார்ந்த 100 கோடி வணக்கம். மகராஜா, பெண் குழந்தை வரமானது எங்களுக்கு வேண்டும். அது மட்டுமில்லாமல் தங்களுடைய தங்கையாகப்பட்ட சக்தி தேவி இருக்கிறார் அல்லவா, அவருடைய மறு உருவமாக எங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தை பிறக்க வேண்டும். அப்படி இந்த மகளுடைய குலத்தை சேர்ந்தவங்க இந்த வனராஜன மனவல்லியும் தெய்வத்தை நம்பி வந்து விட்டார்கள். தெரிந்திருக்கு தெரியாதற்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள். அதனாலே நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எந்த குறையிடக்கூடாது. சக்தியின் மறு உருவமாக ஒரு பெண் குழந்தை வரம் கேட்கறாங்க, கொடுத்துருங்க. அதே மாதிரி வனராஜனே, இதோ இத்தனை காலமாக யார் வந்து வணக்கம் கேட்டாலும் சரி, என்னுடைய பெயரை சொல்வதற்கு எனக்கு என் நாட்டை ஆள்வதற்கு ஆண் குழந்தை வரம் தான் கேட்பார்கள். ஆனால் புதிதாக எனக்கு ஆண் குழந்தை வர வேண்டாம், ஒரு பெண் குழந்தை வர வேண்டும். அதுவும் தவிர தங்களுடைய சக்தியாக ஆதி சக்தி மறு உருவமாக என்னுடைய மனைவியுடைய அதாவது கருவறையில் ஜெயிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கிறாய். இதோ நீ கேட்ட பிரகாரமாக இந்த மாயவனமும் லட்சுமி 22 பேரும் சேர்ந்து அந்த ஆதி லட்சுமி அதாவது ஆதி சக்தி மறு உருவமாக உன்னுடைய மனைவியுடைய கருவறையில் வருவார். இதோ தந்தை தந்தை தேவி எம்பெருமான் வாயக்கண்ண சொன்ன பிரகாரமாக குழந்தை வரமானது வந்து விட்டார். உடனடியாக நமது அரண்மனைக்கு சென்று வீடு வாசல் எல்லாம் சுத்தம் செய்து பசும்பாலிலே இந்த எலுமிச்சை கனியை ஆளுக்கு பகுதியாக பங்கிட்டால் 11 மாதம் சென்றால் ஒரு பெண் குழந்தை பிறக்கும். எப்படியாகப்பட்ட அறிவரசம மாயவர்களிடத்திலே எப்படி என்றால் அவோது எப்படி என்றால் இந்த பிரகாரமாக பெரிய ஜீவன் இருந்து ஆளாவது எப்படி இருந்தாலும் தாராவனத்தை ஆண்டு வரக்கூடிய அதாவது ஆட்சி செய்து வரக்கூடிய அரக்கர் குலத்திலே இரக்கமில்லாமல் பிறந்த தாரகாசூரன் சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால் அறியலாம்.